அவரது ராஜ்யம் வெறும் ஒரு நிலம் அல்ல, வளங்கள் பொங்கும் ஒரு சொர்க்கம். பரம்பு நாடு, செழிப்பு, பசுமை, பேரின்பம் நிறைந்த திருத்தலம். பாரியின் அரசவை ஒரு மன்றம் மட்டுமல்ல, நீதி, கருணை, மனிதம், இந்த மூன்றின் தூய கோயில். அவன் ஆட்சி ஒரு கட்டளை இல்ல, அவன் ஆட்சி ஒரு வாக்குறுதி. நான் உங்களோடவன் என்ற நம்பிக்கை. அந்த நாட்டின் மக்கள் பேரரசின் நிழலில் அல்ல, பாரியின் நியாயத்தின் நிழலில் தான் வாழ்ந்தார்கள். அவனை பற்றி சொல்ல ஒரு முல்லை கொடியே போதும். அவனது மனத்தின் மென்மையும் அவனது ஆட்சியின் உயர்வும் அதே நிமிடத்தில் உலகிற்கு தெரிய வந்தது. பாதை முடிந்தது போல தோன்றினாலும் கருணை முடிவதில்லை. ஒரு தொங்கும் முல்லைக்காக ஒரு ராஜா தனது ரதத்தையே தந்தான். அவனது மனிதத்தனம் மூவேந்தருக்கும் பயமூட்டியது. மூவேந்தர்கள் அவனை போரில் வெல்ல முடியவில்லை. எட்ட முடியாத ஒரு சிகரம் போல நின்றான் பாரி. பாரியின் படையை கண்டு வையகமே பயந்தது. போர் மூண்டது. மூவேந்தர்களால் சண்டையிட்டு பாரியை வெல்ல முடியவில்லை. காற்று மாற ஆரம்பிச்சது. போர் வாசனை பரவியது. ஆனா பாரி பயமறியான். அவர்களால் முடியாததை சதி செய்தனர், வஞ்சித்தனர். துரோகத்தால் தமிழின் உயர்ந்த வீரனின் உயிரை அணைத்தனர். ஆனால் பாரியின் பெயர் இன்று கூட காற்றில் ஒலிக்கிறது. தமிழின் இதயத்தில் மரணமில்லாமல் நிற்கிறது.